الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவின் பேரொருளால் புனிதம் நிறைந்த இஸ்லாம் என்கின்ற சத்திய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்று வாழ்ந்து வருகிறோம். இந்த மார்க்கத்தை கொண்டு நமக்கு இறைவன் போதித்திருக்கிற போதனைகள், அறிவுரைகள் எல்லாமே இந்த உலகத்தின் வெற்றியை மட்டுமே மையக்கருவாக கொண்டு சொல்லப்பட்ட அறிவுரைகள் அல்ல, போதிக்கப்பட்ட போதனைகள் அல்ல. இந்த மார்க்கத்தின் அத்தனை சாராம்சங்களும், அடிப்படை தத்துவங்களும், கொள்கை கோட்பாடுகளும், ஒழுக்க மாண்புகளும், சித்தாந்தங்களும், சிந்தனைகளுமே இந்த உலகத்தில் அதை பேணி வாழ்ந்தால் மறுமையிலே மகத்தான வெற்றியை கண்டிப்பாக நீங்கள் சுவைத்தே தீருவீர்கள் என்பதுதான் நற்செய்தி. உலகத்துல ஒருவேளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியையும், வெற்றி கனியையும், மகிழ்ச்சியையும், இன்பத்தையும் தந்தால் அது எக்ஸ்ட்ரா போனஸ் தான். இந்த உலகத்துல கிடைப்பது கன்ஃபார்ம் இல்லை, உறுதிப்பட சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. ஆனால் மறுமையிலே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்று இறைவன் மறுமையை குறித்து தான் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கிறான். உலகத்துல நமக்கு கிடைக்கவும் செய்யும், கிடைக்காமலும் போகும், வாய்ப்பு குறைவுதான். எல்லா சஹாபாக்களும் மக்கா வெற்றியை பார்க்கவில்லை, எல்லா சஹாபாக்களும் எல்லா போர்க்களத்திலையும் கலந்து கொள்ளவில்லை. உஹது போர்க்களத்திலே பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், அதற்கு பிறகுதான் மக்காவின் வெற்றி. உஹது போர்க்களத்திலே கொல்லப்பட்ட 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்களுக்கு தெரியாது மக்கா வெற்றியை பற்றி, இறந்து விட்டார்கள். உலகத்திலே எல்லா முஸ்லிம்களும் இஸ்லாத்தின் வெற்றியை கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியாது. இன்றைக்கு வரைக்கும் பலஸ்தீன் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள், குண்டு மலைகளுக்கு இரையாக்கப்படுகிறார்கள், துப்பாக்கி தோட்டாக்களுக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள், வீடுகளை இறக்கிறார்கள், எக்கச்சக்கமான இன்னல்களுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், பல உயிர்கள் கொல்லப்பட்டு விட்டது. எல்லாருமே மஸ்ஜிதுல் அக்ஸாவை, அதனுடைய வெற்றியை அவர்களால் பார்க்க முடியவில்லை. அப்ப ஏதோ ஒரு தருணத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? நிச்சயமாக இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு வெற்றியை தருவான். இந்த உலகத்தின் வெற்றி என்பது சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் அல்ல. ஆனால் மறுமையின் வெற்றி என்பது எல்லாருக்கும். எல்லாருமே சொர்க்கத்திற்கு கண்டிப்பாக போவோம் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை தாரக மந்திரம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், 9வது அத்தியாயத்தில் 111வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னah. இறைவன் சொர்க்கத்திற்கு பகரமாக முஸ்லிம்களுடைய உயிரையும், உடைமைகளையும், செல்வத்தையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். இறைவன் இப்படி உரிமைப்பட பேசிவிட்டு சொல்லித் தருகிறான், யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலே போரிடுவார்கள், ஃபயக்துலூன வ யுக்தலூன், அவர்கள் கொல்லவும் செய்வார்கள், கொல்லப்படவும் செய்வார்கள். இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமின் உயிர் எப்பொழுது வேண்டுமானாலும் பறிக்கப்படும். ஆனால் இறைவன் அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுதே சொல்கிறான், நம்மினுடைய உயிரை, நம்மினுடைய உடைமைகளை, நம்முடைய பொருளாதாரத்தை, செல்வத்தை எல்லாவற்றையும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? விலை பேசி விட்டான், வியாபார ஒப்பந்தம் செஞ்சிட்டான். சொர்க்கத்துக்கு போகணும்னா நீ இதெல்லாம் என்ன செய்யணும்? இழந்தாகணும். உலகத்துல எந்த ஒன்றையும் இழப்பதற்கு விருப்பம் இல்லாதவன், எந்த ஒன்றையும் அடைவதற்கு தகுதி அற்றவன். எதையாவது ஒன்னை இழந்தாதான் உலகத்துல இன்னொன்னு பெற முடியும். அதே போல இந்த உலகத்தையே நாம் இழந்தால்தான் சொர்க்கத்தை நாம பெற முடியும். சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும்னா நாம் மௌத்தா போகக்கூடாது, ஆனா சொர்க்கத்துக்கு போகணும். மௌத்தா ஆனாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இறப்பு என்பது எல்லாருக்கும் உரித்தானது. இறை தூதர்கள் இறந்து போயிருக்கிறார்கள், ரசூல்லா இறந்து போயிட்டாங்க, அனைத்து பேருமே இறந்து போனால்தான் சொர்க்கத்தை பார்க்க முடியும். அப்படி உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சார்பொழிந்து சொல்கிறான், மூமீன் ஆயிட்டியா, முஸ்லிம் ஆயிட்டியா, உன் வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக எனக்கு சொந்தம், நான் விலை பேசிட்டேன். இதை என்ன செய்ய முடியாது? இந்த வியாபார ஒப்பந்தத்தை உன்னால் மறுக்க முடியாது, மறுக்க கூடாது. எதையாவது இழந்தாகணும் இஸ்லாத்துக்காக. நம் வாழ்க்கையை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், ஒப்பிட்டு உரசி அலசி ஆராய்ந்து பாருங்கள். இஸ்லாத்திற்கு வந்த பிறகு, இஸ்லாத்தை அறிந்த பிறகு, தூய தௌஹீதை தெரிந்த பிறகு, இந்த மார்க்கத்திற்காக, இந்த கொள்கைக்காக நாம் இழந்த இழப்புகள் என்ன, நாம் சேர்த்த சேமிப்புகள் என்ன, செய்த உழைப்புகள் என்ன,
இழந்த மிகப்பெரிய அளவிற்கு சோதனைகள் என்ன, பட்ட கஷ்டங்கள் என்ன? அல்லாஹ் சொல்றான்ல, உன்னுடைய உயிரும் உன்னுடைய உடமையும் உன்னுடைய பொருளாதாரமும் எனக்கு சொந்தம். எதுக்கு பகரமா? சொர்க்கத்துக்கு பகரமா. சோனத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா போதாது, இத்தனையும் நீ இழந்தாகணும். உன் வாழ்க்கையில துன்ப துயரங்களை தூக்கி சுமந்தாகணும். கஷ்ட நஷ்டங்களுக்கு நீ ஆட்படுத்தப்படணும். இது எல்லாம் பட்டாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். சும்மா அப்படியே மேலோட்டமா 5 வக்து தொழுதா மட்டும் போதும், நோன்பு வச்சா மட்டும் போதும் இப்படின்ற மாதிரி வேர்வை சிந்தாம, ரத்தத்தை சிந்தாம, எந்த ஒரு உழைப்பையும் சிந்தாம, செலுத்தாம, தியாகத்தை செய்யாம, எந்த ஒரு பொருளையும் இழக்காம சொர்க்கத்தின் அந்த அந்த பாதையிலே உன்னால் என்ன செய்ய முடியாது, செல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்க, சொர்க்கம் என்பது சோதனைகளால் மூடப்பட்டிருக்கிறது, நரகம் என்பது மனோ இச்சைகளால் மூடப்பட்டிருக்கிறது. உலகத்துல சோதனையை அடைந்தவன் தான் சொர்க்கத்திற்குள்ளே அடியெடுத்து வைப்பான். சுவனம் என்கின்ற பூஞ்சோலை அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அதிலே அவன் பிரவேசிக்க வேண்டும் என்றால் சோதனைக்கு ஆட்படுத்தப்படணும். நான் சோதிக்கப்படக்கூடாது, நான் வேதனைக்கு ஆட்படுத்தப்படக்கூடாது, நான் மனோ இச்சைப்படி என் இஷ்டப்படி வாழ்வேன் என்று மனோ இச்சையால் தன்னுடைய வாழ்க்கையை அலங்கரித்துக் கொண்டவன் நிச்சயமாக கண்டிப்பாக நரகத்திற்கு தான் செல்வான் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்தார்கள். சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் வளர்த்தெடுத்த அந்த விதத்தை நீங்கள் பாருங்கள். ஹக்கீம் பின் ஹிசாம் என்கின்ற ஒரு சஹாபி, இவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஆரம்ப காலத்தில் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகிற தருணத்திலிருந்து மிகப்பெரிய அளவிற்கு எதிரி படையிலே ஒருவராய் இருந்தவர். கிட்டத்தட்ட அபூ சுஃபியான் மாதிரி. அபூ சுஃபியான் மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்திற்கு வந்து விட்டார். அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கணும். ஹக்கீம் பின் ஹிசாமும் இஸ்லாத்திற்கு வருகிறார். வந்த பிறகு அவருக்கு ஒரு யோசனை, ஒரு சந்தேகம். அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாடியே வாரி வாரி வழங்கியவர், எக்கச்சக்கமான அடிமைகளை விடுதலை செய்தவர். அவருடைய ஆள் மனதிலே கருணை, அன்பு, இரக்க குணம் என்பது நிரம்பி பொங்கி வழிந்தது. அப்பேற்பட்ட மகத்தான பண்பிற்கு சொந்தக்காரர் ஹக்கீம் பின் ஹிசாம் என்கின்ற நபி தோழர். இஸ்லாத்திற்கு வந்த பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு சந்தேகம். மார்க்கத்திற்கு வருவதற்கு முன்னாடி நான் நிறைய தர்மம் செஞ்சிருக்கிறேன், எக்கச்சக்கமான அடிமைகளை விடுதலை செஞ்சிருக்கிறேன், ஒட்டகங்களை தர்மம் செய்திருக்கிறேன். இதுவெல்லாம் எனக்கு நன்மையின் கணக்கிலே வரவு வைக்கப்படுமா? அந்த நன்மை சேருமா? ஏன், நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி செஞ்சது தானே, அது அழிஞ்சு போயிருமா அல்லாஹ்வின் தூதரே? அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இல்லை, இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அத்தனை பழைய தர்மங்களும் பழைய நன்மைகளும் நல்லறங்களும் நீ கருணையால், அன்பால், இரக்க குணத்தால் செய்த அத்தனை விஷயங்களும் உனக்கு நன்மையின் பதிவேட்டிலே எழுதப்படும். நிச்சயமாக அது வீணா போகாது. அவருக்கு இருந்தாலும் மனசுல ஒரு 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 மாதிரியான நெருடல். நம்ம இன்னும் கொஞ்சம் செஞ்சா என்ன? மார்க்கத்திற்கு வந்து விட்டார். வந்த பிறகும் எக்கச்சக்கமான அடிமைகளை விடுதலை செய்தார், ஏராளமான ஒட்டகங்களை அரசு கஜானாவிலே ஒப்படைத்தார், தர்மம் செய்தார். எந்த அளவுக்குன்னா எல்லாத்தையுமே கொடுத்து 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 கடைசில ஹக்கீம் பின் ஹிசாமுக்கு வறுமை வந்துட்டது. வறுமையே வந்துருச்சு. இப்ப எந்த ரசூலுல்லாஹ்ட்ட தூக்கி தூக்கி வாரி வாரி இறைச்சு கொடுத்தாரோ அந்த ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து, அல்லாஹ்வின் தூதரை, எனக்கு தர்மம் கொடுங்கள், எனக்கு தர்மம் கொடுங்கள். ஒரு பணக்காரரா உலகத்துல வாழ்பவரின் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு உரசி பாருங்கள். இந்த ஹக்கீம் பின் ஹிசாமினுடைய சொந்த வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு சீக்கிரத்தில் நம்ம இழக்க மாட்டோம். ஹக்கீம் பின் ஹிசாம ரசூலுல்லாஹ் அதுக்கு முன்னாடியே சொன்னார்கள், தேவைக்கு போக எஞ்சியதை தர்மம் செய்வதுதான் ஆகச்சிறந்த தர்மம். அவ்வளவு செஞ்சா போதும். அவருக்கு இருந்தாலும் கொடுக்கணும் 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 அவ்வளத்தையுமே கொடுத்தார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நெருங்கிய சொந்த பந்தங்களிலிருந்து உன்னுடைய தர்மத்தை ஆரம்பி என்றார்கள். அவர் அதையும் செய்தார், எக்கச்சக்கமாகவும் செய்தார். கடைசியில அவரிடத்துல வறுமை வருகிறது. அல்லாஹ்வின் தூதரிடத்துல வந்து கையேந்துகிறார். அல்லாஹ்வின் தூதர் கொஞ்சம் கொடுக்குறாங்க. பொதுவாகவே உலகத்துல நல்ல லக்ஸரி லைஃப் வாழ்ந்தவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் தன்னிறைவு என்பது வராது, தன்னிறைவு வராது. அவர் நல்ல வாழ்ந்து விட்டவர், நல்ல சுகபோகமா இருந்து விட்டவர். ரசூலுல்லாஹ் கொடுக்கிற தர்மம் பத்தல, அல்லாஹ்வின் தூதரை இன்னும் கொஞ்சம் கொடுங்க. ரசூலுல்லாஹ் இன்னும் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரை, இதுவும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் கொடுங்க. ரசூலுல்லாஹ் இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டு சொன்னார்கள், தனக்கு தரப்பட்டதை போதும் என்று நினைக்கிறான் தெரியுமா, அவனுடைய அந்த எண்ணத்திற்கேற்ப அந்த கொடுக்கப்பட்ட செல்வத்திலே பரக்கத் என்பது வைக்கப்படும். போதாது, இது பத்தாது, இது பத்தாது என்று யாரெல்லாம் நினைக்கிறானோ அந்த செல்வத்திலே பரக்கத் இருக்காது என்றார்கள் ரசூலுல்லாஹ்.
சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னார்கள், அல் எதுல் ஒல்லியா கைரும் மின் எதி சுஃபலா. உயர்ந்த கை என்பது, கொடுக்கிற கை என்பது வாங்குற கையை விட சிறந்தது. இந்த ஒரு வார்த்தை இருக்குதுல, இந்த ஒரு வார்த்தை இப்படி சொன்ன உடனே ஹக்கீம் பின் ஹிசாமுக்கு ஆள் மனதிலே அந்த ஹதீஸ், அந்த இறை செய்தி அப்படியே பசுமரத்தானியாக பதிந்து விட்டது. அந்த நேரத்திலே சத்தியம் என்று சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, சத்திய மார்க்கத்தோடு உங்களை அனுப்பியவன் மீது சத்தியம் என்று நான் சொல்கிறேன், சாகர வரைக்கும் யாரிடத்திலே நான் கையேந்த மாட்டேன், யார் தர்மம் செய்தாலும் நான் வாங்க மாட்டேன். அவர் அதே போன்று வாழ்ந்தார். ரசூல்லா மௌத்தா போறாங்க. ரசூல்லாவுக்கு பிறகு அபூபக்கர் அரியணை ஏறுகிறார். அபூபக்கரின் காலத்திலே ஏழை எளியவர்களுக்கு தேடி சென்று ஜக்காத்து பொருள் கொடுக்கப்படுது. ஹக்கீம் பின் ஹிசாம் அவரும் ஒரு ஏழை, ஒரு வறுமையில் இருக்கிறவர், கொண்டு போய் கொடுக்கிறாங்க. அவரும் அழைக்கப்படுகிறார், வாங்க வந்து தர்மத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்து விட்டார்கள். அபூபக்கரின் ஆட்சி காலம் முடிகிறது, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம். இப்பையும் ஹக்கீம் பின் ஹிசாம் அழைக்கப்படுகிறார் ஜக்காத்து பொருள் வாங்குறதுக்கு. ஹக்கீம் பின் ஹிசாம் வேண்டாம் என்று மறுக்கிறார். அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கோபம் வருது. நான் அல்லாஹ்வினுடைய உரிமை பொருட்கள்ல இருந்து, இவர் ஏழையா இருக்கிறார், பணக்காரராக இருந்தா கூட கொடுக்க மாட்டேன், ஏழையா தானே இருக்கிறாரு, ஏழையாக இருக்கிறவருக்கு இவரின் உரிமையை நான் கொடுக்கிறேன், சமுதாயமே நீங்களே சாட்சியாக இருங்கள், இவர் வேண்டும் என்று தன்னுடைய உரிமையை மறுக்கிறார். இப்பதான் ஹக்கீம் பின் ஹிசாமினுடைய உண்மை வரலாறு, அவர் கண்ட விஷயங்கள், அவருக்கு பேசப்பட்ட, அவருக்கு போதிக்கப்பட்ட நபி மொழிகள், இந்த செய்தி அப்படியே சொல்லப்படுது. இப்படியெல்லாம் வாழ்ந்தவர் ஹக்கீம் பின் ஹிசாம். வாரி வாரி வழங்கினார். வறுமை அவரை ஆட்கொண்டு விட்டது. அதுக்கு பிறகு ரசூலாட்ட வந்து கையேந்தினாங்க. அதுக்கு பிறகு ரசூலா சொன்ன வார்த்தையை மனதிலே ஏந்தி கொண்டு சாகர வரைக்கும் யார்ட்டையும் கையேந்த மாட்டேன் என்று சொன்னார். அதிலே உறுதியாக இருந்தார். இறப்பு வரைக்கும் யார்ட்டையும் கையேந்தாமையே இறந்து போனார். வறுமை வந்தது, ஏழ்மை வந்தது, எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தார் தெரியுமா, இழந்தார் தெரியுமா. இங்க இருக்கிறது பாடம், இங்க இருக்கிறது படிப்பினை. அல்லாஹ் அவரினுடைய வாழ்க்கையை பொருந்திக் கொள்ளணும். நாம் எந்த அளவிற்கு இழந்திருக்கிறோம், எந்த அளவிற்கு கொடுத்து மகிழ்ந்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள். நம்மள்ட்ட பொருளாதாரம் இல்லையா, நம்முடைய செல்வம் இல்லையா, யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதரினுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்தது நமக்கு தெரியாதா? அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாத அளவிற்கு அந்த வள்ளல் பெருமானார் வாட்டி வதைக்கப்பட்டார்கள், அண்ணல பெருமானார் அலைக்கழிக்கப்பட்டார்கள். மாற்று ஆடைக்கு வழி இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னோடு ரசூலுல்லாஹ் இரவு நேரத்தில் இல்லறத்தில் ஈடுபடுவார்கள், இந்திரிய துளி பட்டுவிடும் அந்த ஆடையிலே. ஃபஜ்ர் தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் குளிச்சுட்டு வருவாங்க, எந்த ஆடையிலே இந்திரிய துளி பட்டதோ அதே ஆடையை என்னுடைய விரலின் நகத்தால் சுரண்டி சுத்தம் செய்து கொடுப்பேன். அதே ஆடையை அல்லாஹ்வின் தூதர் அணிந்து கொண்டு தொழுகைக்கு செல்வார்கள். அந்த ஆடையிலே கழுவப்பட்ட ஈரத்தின் பதம் இருக்கும். மாற்று ஆடைக்கு கூட அந்த மனிதரிடத்திலே ஆடை இல்லை, மாற்று ஆடை இல்லை. எப்படிப்பட்ட நிலை என்று பாருங்கள். ஒரு ஜனாதிபதியை, ஒரு இறை தூதரை, ஒரு சத்தியத்தை போதிக்க வந்த ஒரு தீர்க்கதரிசியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு நெருக்கடி கொடுத்து சோதித்தான். நம்மளை சோதிச்சிருக்கிறானா? நமக்கு நெருக்கடியை தந்துட்டானா? அல்லாஹ் நமக்கு கஷ்டத்தை தந்துட்டானா? என்னத்தை இழந்துட்டோம்? அப்படி என்னத்தை இழந்துட்டோம் யோசித்து பாருங்கள். மிஞ்சு மிஞ்சு போனா 500 1000 கடமைக்கு கொடுக்கிறது அல்ல, இஸ்லாத்திற்காக உழைப்பை உளப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக கொடுத்து மகிழ்ந்திருக்கிறோமா? ஒரு சந்தோஷம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான், வறுமையை குறித்து ஷைத்தான் உங்களை பயமுறுத்துகிறான். கொடுத்தா காலியா போயிரும்டா, கொடுத்தா குறைஞ்சு போயிரும், செல்வம் காலியா போயிரும், உனக்கு இல்லாம போயிரும் என்று பயமுறுத்துவான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தூக்கி, நீங்கள் ஒருபோதும் கையை முடிந்து வைத்துக் கொள்ளாதீர்கள், கரத்தை மூடி வைத்துக் கொள்ளாதீர்கள், வாரி வழங்குங்கள் எல்லா விஷயத்துக்கும். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் இருந்தார்கள். திருமறை குர்ஆன்ல இன்னும் நம்பிக்கை கொண்டவர்களின் பண்பை அல்லாஹ் பேசுகிறான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ரா. எனக்கு கஷ்டம், எனக்கு நெருக்கடி, எனக்கு வறுமை, நானே கடன்ல இருக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கை கொண்டவர்கள் தான் செய்யக்கூடிய தர்மத்திற்கு ஒரு தடையை, ஒரு திரையை அவர்கள் ஏற்படுத்த மாட்டார்கள். செல்வத்திலையும் வறுமையிலையும் நெருக்கடியிலையும் கடனிலையும் தர்மம் செய்பவர்கள் தான் ஈமான்தாரிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானின் அடையாளத்தை அப்படியே நமக்கு தோல் உரித்து காட்டுகிறான். நமக்கு வரக்கூடிய வறுமை, ஏழ்மை, சோதனை, கஷ்டம், நெருக்கடி, கடன் எல்லாம் செய்யக்கூடிய தர்மத்திற்கு தடைக்கல்லாக நாம் மாற்றிடக்கூடாது. சில பேர் காரணத்தை சொல்றோம்ல, நானே கஷ்டத்தில் இருக்கேன் பாய், நானே நெருக்கடியில் இருக்கிறேன். யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் இன்னொரு சஹாபி முஸஅப் இப்னு உமைர் என்கின்ற ஒரு நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்ளணும். இஸ்லாத்திற்கு வரும் பொழுது
மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர். இவர் ஒரு மதீனாவாசி அன்சாரி தோழர். இந்த முஸாப் இப்னு உமைர், இவரை பத்தி ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இவர் ஒரு சாலையில ஒரு தெருவுக்குள்ள நடந்து போனா இவர் அணிஞ்சிருக்கிற, இவர் போட்டிருக்கிற அந்த அத்தரினுடைய ஸ்மெல், அந்த வாசனை திரவியத்தினுடைய அந்த நறுமணம் பக்கத்து தெரு வரைக்கும் மணக்குமா. மதீனாவிலேயே காஸ்ட்லியான அத்தரை போடக்கூடிய ஒரே சஹாபி முஸாப் இப்னு உமைர். இவரின் இறப்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நாம் கேள்விப்பட்டிருப்போம். இவர் மௌத்தா போகிறார், போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார். பணக்காரர்களுக்கு இந்த எண்ணமே வராது. ஒயிட் காலரா இருந்து பழகிவிட்டார்கள் பல பேர். அல்லாஹ் பாதுகாக்கணும். நான்லாம் வேலை வாங்குறதோட விட்டுருவேன். நான் எங்க போய் வேலை செய்யறது? என் உடம்பெல்லாம் வளையாது. நான் அப்படியே பழக்கப்பட்டுட்டேன். உடலாலும் பொருளாதாரத்தாலும் அத்தனையையும் இழந்து அல்லாஹ்விற்காக அர்ப்பணம் செய்தவர் இந்த முஸாப் இப்னு உமைர். மௌத்தா போனதுக்கு பிறகு இவரை போர்த்துறதுக்கு, ஜனாசா கஃனிடுறதுக்கு ஆடை இல்லை. அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் இவருடைய ஜனாசாவை, பிரேதத்தை வச்சுக்கிட்டு, அல்லாஹ்வின் தூதரே, ஜனாசா துணி பத்த மாட்டேங்குது, அல்லாஹ்வின் தூதரே என்ன செய்யறது? தலையை மூடினால் கால் தெரிகிறது, இவருடைய காலை மூடினால் தலை தெரிகிறது, அல்லாஹ்வின் தூதரே. இறந்த பிறகு போர்த்துறதுக்கு ஒரு போர்வை இல்லாமல் மௌத்தாய் போனவர் முஸாப் இப்னு உமைர். எல்லாத்தையும் எந்த அளவிற்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து வாரி இறைத்த ஒரு மகத்தான வல்லல் பெருமானார் என்று கூட சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பிறகு தலையை மூட சொல்லிட்டு, கால் தெரியுதுல்ல, காலில் இதுஹிர் என்கின்ற புல்லை வைத்து மூடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படியே மூடப்படுகிறது. இவர் அதே மாதிரி ஜனாசா கஃனிடப்படுகிறது. அதுக்கு பிறகு அவர் குழியிலே வைக்கப்படுகிறார், அடக்கம் செய்யப்படுகிறார். மதீனாவிலேயே மகத்தான பொருளாதார வலிமை பெற்றவர் அத்தனையுமே மார்க்கத்துக்காக இழந்தார். நமக்கு அந்த எண்ணத்தின் ஒரு ஓரம் கூட நம்ம இடத்துல இல்லை. 100% கூட இல்லை. நான் இருந்த மாதிரியே இருக்கணும், நான் எந்த வகையிலையும் என்ன செய்ய மாட்டேன், அதெல்லாம் எதையுமே இழக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை நம்ம இடத்துல வந்துருச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். மார்க்கத்திற்காக பொருளாதாரத்தை, உழைப்பை, தியாகத்தை அத்தனையும் செய்து வரலாற்றின் நாயகர்களாக விளங்கியவர்கள் சஹாபாக்கள் மட்டுமல்ல, பெண்களுக்கும் ஆகச் சிறந்த முன்மாதிரி உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை பொருந்திக் கொள்ளணும், அவரின் பாவங்களை மன்னிக்க வேண்டும். தன் வாழ்நாளில் அபூ சலமா என்கின்ற தன்னுடைய கணவர் திடீர்னு மௌத்தாயிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர்கிட்ட அல்லாஹ்வின் தூதரே, என் கணவர் மௌத்தாயிட்டாரு, என் வாழ்க்கைக்கு என்ன விடை என்றே தெரியல, ரொம்ப சிரமமா இருக்குது, எனக்காக துவா செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம ஆஜுர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லிஃப் லீ கைரம் மின்ஹா. இறைவா, நான் எனக்கு ஏற்பட்ட சோதனையை நீ என்ன செய், அதை தீர்த்து வை, நான் இழந்ததை விட சிறந்ததை எனக்கு தா என்று உம்மு சலமாவுக்கு ரசூலுல்லாஹ் கற்பிச்சு கொடுக்குறாங்க. அவருக்கு ஏற்பட்ட கிஃப்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுத்த பரிசு. அவர் நினைச்சுக்கிறாரு, இழந்ததை விட சிறந்தது நமக்கு கிடைக்க போதா என்ன? அபூ சலமாவை விட அவரே சொல்கிறார்கள், உம்மு சலமாவே சொல்றாங்க, என்னுடைய கணவர் அபூ சலமாவை விட யாரும் ஆகச் சிறந்த ஒரு நபித்தோழராக எனக்கு தெரியல, சிறந்த மனிதராக யாரும் இல்லை, இவரை விடவா யாரோ சிறந்தவர் இருக்கிறாரு? யாருமே இல்லையே, என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே. அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, உம்மு சலமாவுக்கு கொடுத்த பரிசு அல்லாஹ்வின் தூதரின் மனைவியாக மாறினார்கள். அல்லாஹ் கொடுத்தான் உம்மு சலமாவை. யோசித்து பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வின் பாதையில கொடுக்கப்பட்டவர், உயிர் நீத்தப்பட்டவர், உயிர் தியாகம் செய்யப்பட்டவர் அபூ சலமா. தன்னந்தனியாக நிறுத்தப்பட்ட பொழுதும் அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த மகத்தான பரிசு. உலகத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவி ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போயிடலாம், தெரியுமா? மற்றவர்களின் மனைவிகளுக்கு விசாரணை உண்டு, கேள்வி கணக்குகள் உண்டு, எல்லாமே உண்டு. ரசூலுல்லாஹ்வின் மனைவியாக ஆகிவிட்டார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் திருமணம் செய்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக சுவனம் என்கின்ற பூஞ்சோலையிலே அவர்களால் பிரவேசிக்க முடியும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களுக்கு மட்டும் உரிய பிரத்யேகமான சட்டம். இந்த சட்டத்திற்கு உள்ளே வந்து விட்டார் உம்மு சலமா. அவர் இழந்தது இஸ்லாத்திற்காக தான். தன் கணவரை இழந்தார். அவர் நினைக்கிறாங்க, பத்தியில்லா, என் கணவரை விட சிறந்தவர் யாராவது இருக்க முடியுமா? அல்லாஹ் தூக்கி கொடுத்தது, தூதரையே தூக்கி கொடுத்துட்டான். இப்படி தன் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டவர்கள் சஹாபா பெருமக்கள், சஹாபிய பெண்மணிகள். நம் வாழ்க்கையில் நாம் இழப்பதற்கு எவ்வளவோ தருணங்கள் வருகிறது.
நேரங்கள் ஏற்படுகிறது, நாம் அதை சுதாரிக்கிறது கிடையாது, அதை விழிப்புணர்வு பெறுறது கிடையாது, அந்த நேரத்திலே படிப்பினை பெறுறது கிடையாது. அதிலே மிக குறிப்பாக மிக நுணுக்கமாக நாம் இழக்க வேண்டிய நேரம் என்பது எல்லா விஷயத்துக்கும் இழக்கிறது உண்டு. மிக குறிப்பா சதக்கத்துல் ஜாரியா என்று ரசூலுல்லாஹ் காட்டிய ஒரு விஷயம் இருக்குது. நாம் இறந்த பிறகும் நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நன்மை. நம்ம இறந்து போயிடுவோம், 50 வருஷத்துல மௌத்தா போயிடுவோம், 60 வயசுல மௌத்தா போயிடுவோம், ஏன் 20 வயசுல கூட மௌத்தா போகலாம், வாய்ப்பு இருக்குது தானே. பல பேருக்கு விபத்து ஏற்படுது, திடீர் மரணம் வருது, திடீர் நோய் வருது, திடீர் என்று பசி வருகிறது, திடீர் என்று பஞ்சம் வருகிறது, வறுமை ஏழ்மை வருகிறது, திடீர் என்று மௌத்து வருது. யாருக்கு எப்ப மௌத்தா போறோம்னு யாருக்கும் தெரியாதுல்ல. எந்த வயசுலையும் மௌத்தா போகலாம். இறந்த பிறகும் நம்மளை பின்தொடர்ந்து வரக்கூடிய தர்மங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனிக்க சொன்னார்கள். அதிலே நீங்கள் முதலீடு செய்யுங்கள் என்றார்கள். நாம இறந்த பிறகும் நம்மளை பின்தொடர்றதுக்கு சில அமல்கள் மட்டும்தான் இருக்கு. அதுல மிக குறிப்பா நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் தெரியுமா, இது மாதிரியான பள்ளி வாசல்கள். இது மிகப்பெரிய நன்மையின் மொத்த கேந்திரம். நற்பணிகளினுடைய தலைமை பீடகமாக ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியை வைத்திருந்தார்கள். எல்லா விஷயம் சும்மா தொழுகைக்கு மட்டுமல்ல, பயானுக்கு மட்டுமல்ல, குற்றவியல் சட்டங்களை நிலைநிறுத்துகிற இடமாக ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலை பயன்படுத்தினார்கள். சமுதாய பணிகளை முன்னின்று செய்யக்கூடிய இடமாக ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலை பயன்படுத்தினார்கள். கனிமத்து பொருட்களை பிரித்து கொடுக்கிற இடமாக ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலை பயன்படுத்தினார்கள். ஏராளமான குடும்ப பஞ்சாயத்துகளை ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலிலே வைத்து தீர்த்து வைத்தார்கள். எக்கச்சக்கமான அளவிற்கு சந்தேகங்களை ரசூலுல்லாஹ் தீர்த்து வைத்த இடமும் பள்ளிவாசல் தான். அப்படிப்பட்ட பள்ளிவாசல் என்பது சாதாரண வெற்று கட்டிடம் அல்ல, அது மிகப்பெரிய நன்மையின் மொத்த பொக்கிஷம். அதிலே முதலீடு செய்வது என்பது வாழ்நாள் முழுக்க, ஏன் கியாமத் நாள் வர வரைக்கும் நம்மளை பின்தொடர்ந்து வரக்கூடிய நல்ல அமல்களின் ஊற்றுக்கண். உதாரணம் சொல்லவா, காபத்துல்லா இருக்குது, நம்ம எல்லாரும் முன்னோக்கி தொழக்கூடிய காபத்துல்லா. இது யாரால கட்டப்பட்டுச்சு? முதல்ல ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் உருவாக்கப்பட்டு கட்டி எழுப்பப்பட்ட மிகப்பெரிய சிம்மாசனம் காபத்துல்லா ஆலயம். இன்றைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான பேர், கோடான கோடி பேர் அங்கே ஹஜ் செய்ய வருகிறார்கள், உம்ரா செய்ய வருகிறார்கள், சஜிதா செய்கிறார்கள், ருக்கு செய்கிறார்கள், கண்ணீர் சிந்துகிறார்கள், தவாஃப் செய்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். எல்லா நன்மையிலையும் ஒரு பங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டு. ஆதம் நபி நினைச்சு பார்த்திருப்பாரா, எனக்கு பிறகு கோடான கோடி பேர் வருவார்கள், தொழுவார்கள், அழுவார்கள், பிரார்த்தனை செய்வார்கள், தவாஃப் செய்வார்கள்? ஆதம் நபி நினைக்கல. அதே போலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லா ஆலயத்தை மறுநிர்மாணம் செய்த மகத்தான நபிமார்கள் இந்த 2 பேர். அல்லாஹ்விடத்துல கையேந்தினார்கள். அல்லாஹ்வே சொன்னான், இந்த காபத்துல்லா ஆலயம் சிதிலமடைந்து கிடக்குது, பாலடைஞ்சு போய் கிடக்குது, அதை சுத்தப்படுத்தி அதை பாதுகாத்து பராமரிக்கிறது உங்கள் 2 பேருடைய கடமை. அல்லாஹ் ஒப்படைச்ச பொறுப்பை நிறைவேற்றி விட்டு படைச்சவன்ட்ட கையேந்தினார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா, எங்கள் இருவரிடத்திலும் இருந்து இந்த பணியை இறைவா நீ ஏற்றுக்கொள் என்றார்கள். அந்த 2 பேரும் இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும். இன்றைக்கு வரைக்கும் அங்கே லட்சக்கணக்கான பேர் அதேதான் தவாஃபு, உம்ரா, ஹஜ்ஜி எல்லாமே நடக்குது இல்ல. இப்ராஹிம் நபிக்கு நன்மை சேரும் தெரியுமா, இஸ்மாயில் நபிக்கு நன்மை சேரும். அவங்க நினைச்சிருப்பாங்களா கியாமத் நாள் வர வரைக்கும் இத்தனை கோடான கோடி மக்கள் வருவார்கள், 200 கோடி பேர் முஸ்லிம்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு வாழ்நாள்ல ஒரே ஒரு நேரத்தில் உம்ரா போயிட மாட்டோமா அப்படின்ற மகத்தான பெரும் மகிழ்ச்சி, ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய உள்ளத்துல இருக்குதுல்ல. அங்க போனாலே, அங்க போய் பிரார்த்தனை செஞ்சாலே, இப்ராஹிம் நபி மௌத்தா போயிட்டாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. 5000 வருஷமா எத்தனை பேர் அங்க போய் தொழுதிருப்பாங்க? அவங்களுக்கு நினைச்சிருப்பாங்களா? யோசித்து பாருங்கள். ஒரு பள்ளிவாசல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நம்ம என்னமோ 10ஓட 11 நினைக்கிறோம். மற்ற தர்மத்திற்கும் பள்ளிவாசலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை உணருங்கள். நீங்கள் ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மனசாட்சியை தொட்டு யோசித்து பாருங்கள். என் வருங்கால தலைமுறை, என்னுடைய சந்ததி என்று சேர்த்து வைத்திருக்கிற சொத்து இன்னும் 50 வருஷத்துக்கு பிறகு நம்ம பேரை சொல்றதுக்கு உலகத்தில் ஆள் இருக்குமா? ஆள் இருக்காது தானே. ஒரு உதாரணம் சொல்லவா? நம்ம இருக்கிறோங்க, நம்முடைய அப்பா பேர் நமக்கு தெரியும், அப்பாவுடைய அப்பா பேர் தெரியும், அவங்களுடைய அப்பா பேர் யாருக்காவது தெரியுமா? தெரியாது இல்ல. நம்முடைய தாத்தாவுடைய தாத்தா பேர் நமக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. ஆனா அவங்க விட்டு வச்சிருக்கிற சொத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவங்க உருவாக்கி விட்டு சென்றிருக்கிற தலைமுறையாக நாம இருந்துருக்கோம். அவங்களுக்காக துவா செஞ்சிருக்கிறோமா? இல்லையே. அவங்களுக்காக தர்மம் செஞ்சிருக்கிறோமா? இல்லையே. இப்படித்தான் நமக்கும் நாளைக்கு ஒரு நிலை வரும்.
நம்ம பேரை உலகத்துல உச்சரிக்கிறது கூட நம்ம சந்ததிகள் தயாராக இருக்க மாட்டாங்க. நமக்காக தர்மம் செய்யறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. உத்தம தூதர் என்று ரசூலாவை பின்பற்றுறோம். ரசூலாவுக்காக யாராவது தர்மம் செஞ்சிருக்கிறோமா? முகமது நபி 1000 ரூபாய் தர்மம் செய்யுங்க, போடுங்க, பில்லு போடுங்க. யார்? எத்தனை பேர் செஞ்சிருக்கிறோம்? செய்யணும் என்று மார்க்கம் கட்டாயப்படுத்தல. இதுதான் நிலை. நாம நமக்காக சேர்த்து வச்சாதான் சொத்து, மறுமையின் சொத்து, உலகத்தின் சொத்து அல்ல. நாம மறுமைக்காக என்னத்தை சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படின்றத பாருங்க. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள், வல் தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், ஒரு ஆத்மா தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக எதை சேர்த்து வச்சிருக்குது? உலகத்துக்காக நீ சொத்து பத்து சேர்த்து வச்சிருக்கிற, நகநட்டை சேர்த்து வச்சிருக்கிற, ஆபரணங்களை சேர்த்து வச்சிருக்கிற, வீடு வாசலை கட்டி வச்சிருக்கிற, பேங்க் வாசல்ல நின்று நீ எக்கச்சக்கமா அதுல பணம் போட்டு வச்சிருக்கிற, மறுமைக்கு நீ என்னத்தை சேர்த்து வச்சிருக்கிற? என்னத்தை சேர்த்து வச்சிருக்கிற? நீ கட்டின வீட்டுல நீ இறந்து போன பிறகு ஒரு 5 நாள் வச்சிருப்பாங்களா? வீட்டுல வச்சிருப்பாங்களா ஜனாசாவை? எப்பப்பா எடுப்பாங்க? எப்ப எடுப்பீங்க? எப்ப தொழுக? எப்ப அடக்கம் என்று கேட்பதற்கு அடுத்த நிமிடமே ஆட்கள் வந்துடும். இதுதான் நிலை. உலகத்துல நாம எதை சேர்த்து வைத்தாலும் உலகம் நம்மை மெச்சாது, நம் சந்ததியை நம்மை தூக்கி பேசாது. நாம் முதல்ல சொன்னல, அந்த நபிமார்கள் அவங்க நினைச்சு பார்க்கல. இன்னைக்கு நாம ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்புறோம்னா ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். மன் பனா மஸ்ஜிதன் லில்லாஹி, அல்லாஹ்விற்காக இந்த உலகத்திலே யார் ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்புகிறாரோ, பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே அவர்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மாளிகையை கட்டி எழுப்புகிறான் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு நன்மாராயம் சொல்கிறார்கள். நாம் எதையுமே இழக்கல. இஸ்லாத்திற்கு பிறகு, இஸ்லாத்திற்கு வந்த பிறகு எந்த அளவுக்கு நாம உழைக்கவும் இல்லை, தியாகம் செய்யவும் இல்லை, எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை நாம் கொடுக்கவும் இல்லை. அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த பள்ளிவாசலை நீங்கள் பாருங்கள். நம்ம மற்ற பள்ளிவாசலுக்கு அறிவிக்கிற மாதிரி இதை அறிவிக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் கூடுதலான முக்கியத்துவத்தை ஒரு வார காலத்துல 10 நாளுக்குள்ள அந்த பொருளாதாரத்தை திரட்டியாக வேண்டிய கட்டாயத்திற்கு, ஒரு நெருக்கடிகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நெருக்கடி நேரத்துல கொடுக்கக்கூடிய தர்மத்திற்கும் மற்ற காலத்துல கொடுக்கக்கூடிய தர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அபூபக்கர் ஆரம்ப காலத்துல ஏராளமான பொருளாதாரத்தை வாரி இறைத்தார். ரசூலுல்லாஹ் பிற்காலத்தில் சொன்னாங்க, ஏனைய சஹாபாக்களை நீங்கள் எக்கச்சக்கமா கொடுத்தாலும் சரி, உஹது மலை அளவுக்கு தங்கத்தை கொடுத்தாலும் சரி, ஆரம்பத்தில் அபூபக்கர் கொடுத்தார் தெரியுமா? அபூபக்கரை போன்ற எக்கச்சக்கமான பேர் கொடுத்தார்கள் தெரியுமா? அந்த தர்மத்திற்கு நிகராக உங்கள் தர்மம் ஆகாது, உஹது மலை அளவுக்கு தங்கத்தை கொடுத்தாலும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அதனால் இது ஒரு நெருக்கடி நேரத்துல கொடுக்கிறதுக்கு பன்மடங்கு அளவுக்கு கூலியை அல்லாஹ் எழுத தயாராக இருக்கிறான். நாம் கொடுப்பதற்கு தயங்கி கொண்டிருக்கிறோம். இதை உங்களுடைய மனதிலே ஒரு நினைவூட்டலாக சொல்லிக்கொண்டு, இந்த பொருளாதாரத்தை இந்த ஜும்மாவுடைய நாள்ல நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்குண்டான மறுமை சேமிப்பு என்ன அப்படின்றத பாருங்க. இது வரைக்கும் நாம உலகத்துக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கிறோம், மறுமைக்கு என்ன செலவழிச்சிருக்கோம்? சாதாரண ஒரு போனு மாசம் பில்லு கட்டுறோம்ல, அது இயங்கணும்ல. ஒவ்வொரு வருஷத்துக்கு நீங்க கணக்கிட்டு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 5000 ரூபாய், ஒரே ஒரு வருஷத்துக்கு மட்டும் 5000 ரூபாய் போன் பில்லு மட்டும். சாப்பிட்றது, குடிக்கிறது, அருந்துறது எவ்வளவோ இருக்குது உலகத்துல. உலகத்துக்காக இவ்வளவு செலவழிச்சு நாம மறுமைக்காக என்னத்தை செலவழிச்சோம் அப்படின்றத பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த புனித மிகுந்த ஜும்மாவுடைய நாளிலே உங்களுடைய பொருளாதாரத்தை இதற்காக வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.